எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது என்னோடய ஏர்லி மார்னிங் 4:30யோட ரொட்டீன் தான். டைம் வந்து இப்போ 4:30. நான் இந்த ரொட்டீனை வந்து கொஞ்சம் வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். லேட்டாக எழுந்தால் எல்லா வேலையுமே அவசரமாக செய்கிற மாதிரி இருக்குது. அதே கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்தோம்னா நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது, நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக எல்லா வேலையும் செய்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ அதனால் இந்த ரொட்டீன் நான் ஃபாலோ பண்ணுறேன். இந்த வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு 3 டிப்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாம்பாருக்கு பருப்பை வந்து ஒரு அரை மணிக்கூர் நல்லா ஊற வச்சிடுங்க. சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்கும்போது 4 பீஸ் எல்லோ பம்கின் பூசணிக்காய் அதை வந்து பருப்போடு சேர்த்து நல்லா குழைய வேக வச்சு மசிச்சு நீங்கள் சாம்பாரில் விட்டிங்கன்னா சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த டிப்ஸை ட்ரை பண்ணுங்கள். கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸஸ் எல்லாமே செப்பரேட்டாக ஒரு ஸ்மால் பேஸ்கெட்டில் நம்ம வாஷ் பண்ணி வச்சோம்னா காலையில் அவசரத்துக்கு நம்ம தேட வேண்டியதில்லை. இந்த ஒரு டிப்பை நான் ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு ஈஸியாக இருக்குது. उत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्ता त्रैलोक्यं मङ्गलं कुरु दानशीले श्रीवेङ्कटेश दयिते तव सुप्रभातम्. கோவக்காய் ஃப்ரைக்கான இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு எண்ணெயில் கடுகு மாத்திரம் தாளித்ததுக்கப்புறம் கோவக்காயை போட்டு 10 நிமிஷம் வதங்க விடுங்க. கோவக்காய் நல்லா வேகணும். வெந்ததுக்கு அப்புறம் தான் மஞ்சள் பொடியோ சில்லி பவுடர் அரிசி பொடி அதுக்கப்புறம் தோசை மிளகா பொடி எது வேணால் போடலாம். போட்டுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா கோவக்காய் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் பண்ணும்போது சாம்பாருக்கு தேவையான வெஜிடபிள்ஸை நல்லெண்ணெயில் 2 நிமிஷம் வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் உப்பு மஞ்சள் பொடி சாம்பார் பொடி போட்டு திருப்பி 2 நிமிஷம் வதக்கணும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் கரைச்சி வச்ச புளி தண்ணியை விடணும். புளி தண்ணியில் 15 நிமிஷம் வெஜிடபிள்ஸ் வேகணும். அதுக்கப்புறமா வெந்த பருப்பு வெல்லம் எல்லாத்தையும் விட்டு கொதிக்க விடுங்க. தாளிப்புக்கு கடுகு வெந்தயம் வரமிளகா ரொம்பவே இம்பார்ட்டண்ட் மல்லித்தூளுங்க. மல்லித்தூள் பெருங்காயமும் போட்டு பாருங்கள் சாம்பார் நுரைச்சி வந்துருச்சு. அப்போ தாளிப்பை விட்டுட்டு கொத்தமல்லியை தூவி இறக்குனீங்கன்னா வீடே மணக்கிற மாதிரி சாம்பார் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்டியான கோகனட் சட்னி, ஒரு மூடி தேங்காய், 3 காரமான பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை, 3 சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, உப்பு எல்லாத்தையும் நல்லா அரைச்சிருங்க. ரொம்ப நேரம் அரைச்சாலும் தேங்காய் சட்னி டேஸ்ட் இருக்காது. தாளிப்புக்கு கடுகு உளுத்தம்பருப்பு வரமிளகா கருவேப்பிலை தான். தாளித்து கொட்டுங்க. தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்ச தேங்காயாக இருந்தால் ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்போ தான் சூடாகாது. பிரேக்ஃபாஸ்ட் இட்லி சாம்பார் சட்னி ஃபில்டர் காஃபி. டைம் 9:40 வந்து என்னோடய எல்லா ரொட்டீனும் வந்து முடிஞ்சாச்சு. கவுண்டர் டாப்பும் வந்து க்ளீன் ஆயாச்சு. என்னோடய வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பால்கனியில் இருக்கிற செடிகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் வீடியோஸ் எடிட் பண்ணுறதும் தான் என்னோடய ரொட்டீன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் வரப்போகுதுங்க. ஸோ ஸ்டே டியூன். பாய்.